ஓம் சாய்ராம். நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சாய்சத் சரிதம்ல 39வது அத்தியாயத்தை பார்க்க போறோம். பார்க்கலாமா? நாக்பூரை சேர்ந்த மிகப்பெரிய தொழிலதிபர் கோடீஸ்வரர் பாபு சாஹேப் பூட்டி ஷீரடி கிராமத்துல தன்னுடைய குடும்பத்தோட தங்கி இருக்காரு. அவருடைய பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாபாவினுடைய ஆலயத்திற்கு வந்துடுவார். கொஞ்ச நேரம் இருப்பார். எப்போ வீட்டுக்கு போகணும்னு தோணுதோ அப்போ கிளம்பி போயிடுவாரு. இதுதான் அவருடைய அன்றாட வழக்கம். அந்த மாதிரி ஒரு முறை பாபாவினுடைய மசூதிக்கு பூட்டி வர்றாரு. பூட்டி வரும்போது அங்கே ஷியாமா தூங்கிட்டு இருந்தாரு. ஷியாமா யாருன்னு கேட்டீங்கன்னா, பாபாவினுடைய தீவிரமான பக்தர், உதவியாளர், நண்பர், இப்படி எல்லாமுமாக இருந்தவர் ஷியாமா. ஷியாமா தூங்கிட்டு இருந்தாரு. அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு பூட்டி என்ன பண்றாரு, ஒரு ஓரமா உட்கார்ந்து ஏதோ யோசிக்கிறாரு. அந்த யோசனை என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த செலவுல இங்கே ஒரு பெரிய இடம் வாங்கணும், ஷீரடி கிராமத்திலேயே பெரிய ஒரு இடம் வாங்கணும், அதுல ஒரு மிகப்பெரிய கட்டிடம் அமைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் பொழுதே ஷியாமா எழுந்துக்கிறாரு. தூக்கத்திலிருந்து எழுந்த ஷியாமா அழ ஆரம்பிச்சிட்டாரு. இது பூட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தது. என்ன ஷியாமா, தூங்கிட்டு தானே இருந்தீங்க, நான் கூட சத்தம் எதுவும் போடலையே, எதுவும் பேசலையே, என்னாச்சு, ஏன் எழுந்து அழறீங்க அப்படின்னும் பொழுது அப்போ ஷியாமா சொல்றாரு, ஒண்ணுமில்ல பூட்டி, நல்ல ஆழ்ந்த நித்திரை, அதுல ஒரு கனவு. கனவுல பாபா வந்தார். பாபா வந்துட்டு வாதாவுடன் கூடிய கோயில் கட்டுன்னு ரொம்ப இனிமையான குரல்ல ரொம்ப பாசத்தோட ஒரு கட்டளை இடுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது பூட்டிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அதாவது அப்போதான் அவர் நினைச்சாரு இல்லீங்களா, நமக்காக சொந்தமான ஒரு இடம் வாங்கணும், அந்த இடத்துல ஒரு கட்டிடம் அமைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அந்த தருணத்துல தான் ஷியாமா எழுந்து இந்த ஒரு கனவை சொல்றாரு. இந்த கனவும் பூட்டியினுடைய அந்த எண்ணமும் ஒன்னோட ஒண்ணு ஒத்து போகுது. ஏன் இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான எண்ணம் வருது? எனக்கு வந்த கனவும் உனக்கு வந்த எண்ணமும் ஒன்னோட ஒண்ணு மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் யோசனை பண்ணி, இத மற்ற பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அங்கே சேவை செய்யறதுக்காக தங்கி இருப்பாங்க இல்லையா பாபாவினுடைய ஆலயத்துல, அவங்க கிட்ட ஷேர் பண்றாங்க, அதாவது பகிர்றாங்க. அந்த மாதிரி பகிரும் பொழுது மற்ற பக்தர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது சாதாரண விஷயம் கிடையாது, இந்த ஷியாமாவுக்கு வந்த கனவும் இந்த பூட்டிக்கு வந்த எண்ணமும் மற்ற பக்தர்களுக்கு பாபா எதையோ உணர்த்த விரும்புகிறார். உங்க ரெண்டு பேர் மூலமாக பாபா எதையோ மற்ற பக்தர்களுக்கு உணர்த்த விரும்புறார் அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஷியாமா என்ன பண்றாரு, இல்ல பாபா சொன்ன மாதிரி வாதாவுடன் கூடிய கோயில் கண்டிப்பாக கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாரு. இதை பூட்டியும் ஏத்துக்கிறார். ரெண்டு பேருமா சேர்ந்து பாபா கிட்ட போறாங்க. உத்தரவு வாங்குறதுக்காக பாபா கிட்ட ரெண்டு பேரும் விஷயத்தை சொல்றாங்க. அதாவது, பாபா, நீங்க கனவுல வந்தீங்க, கனவுல வந்துட்டு வாதாவுடன் கூடிய கோவிலை கட்டுங்கன்னு சொல்லிட்டீங்க, அந்த ஒரு விஷயத்தை நாங்க நிறைவேற்றலாம்னு இருக்கோம், அதற்கான எல்லா செலவுகளையும் பூட்டி பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்படின்னும் பொழுது பாபா தானே எல்லாத்தையும் நடத்துறது, அதனால பாபா என்ன சொல்றார், தாராளமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் தர்றாரு. பாபாவினுடைய அனுமதியோட அந்த ஷீரடி கிராமத்திலேயே ஒரு பெரிய இடத்தை பூட்டி பத்திரப்பதிவு செய்கிறாரு. பாபாவினுடைய ஆசியுடன் பத்திரப்பதிவு செய்த பிறகு உடனடியாக வேலைகள் துவங்குது. அதாவது வாதாவுடன் கூடிய கோவில் உருவாகுது. அதுல ஷியாமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு, இது இப்படித்தான் இருக்கணும், அது அப்படித்தான் இருக்கணும்னு சொல்றாரு. அந்த யோசனை
இவருக்கு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, பாபா அவ்வப்பொழுது ஷியாமாவின் கனவுல அந்த கட்டளைகளை தர்றாரு. அவருக்கு மட்டும் இல்லாமல் மற்ற பக்தர்களுக்கும் அந்த கட்டளை கனவு மூலமா வருது. அந்த கனவுகளை உடனே பகிர்றாங்க. அதை பூட்டி உடனே தன்னுடைய சொந்த செலவுல அங்கே நிறைவேற்றுகிறாரு. அந்த ஆலயத்துல, அதாவது வாதாவுடன் கூடிய கோயில் அப்படின்றது மற்ற பக்தர்களின் அந்த எண்ணம், பாபாவிடமிருந்து அவ்வப்போது கிடைக்கின்ற அந்த அறிவுரை, பூட்டியினுடைய செலவு, இது எல்லாமுமாக சேர்ந்து ஆலயம் உருவாகுது. அந்த ஆலயம் உருவாகும் பொழுது பாபாவினுடைய உடல்நிலை மோசமாகுது. பாபா நோய்வாய்ப்படுறார். அப்போ மற்ற பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு சங்கடமாகுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆலயம் பாபாவினுடைய ஆசியுடன் ஷியாமா கனவுல அந்த கனவு தான் இப்போ ஆலயமா உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த ஆலயம் பாபாவினுடைய பொற்பாதங்கள் படாமலேயே போயிடுமோ, பாபா அதுக்குள்ள நம்மளை விட்டு பிரிஞ்சிடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா பக்தர்களையும் வாட்டி வதைக்குது. ஆனாலும் தினந்தோறும் அந்த ஆலயத்துல என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத பாபா அவ்வப்பொழுது சொல்றாரு. அதை பூட்டி நிறைவேற்றுகிறார். ஷியாமா அதற்கு ஒவ்வொரு விஷயத்திலேயும் பக்கத்திலேயே இருந்து கவனிக்கிறாரு. எல்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க. நாளுக்கு நாள் பாபாவினுடைய உடல்நிலை மோசமாகிக்கிட்டே போகுது. அந்த கவலை எல்லா பக்தர்களின் முகத்திலும் தெரியுது. அந்த மனசும் ரொம்ப பாதிக்கப்படுது எல்லாருக்குமே. ஐயோ, பாபா இப்படி ஆகிட்டாரே, நோய்வாய்ப்பட்டுட்டாரே, ஆலயமும் உருவாகிக்கிட்டு இருக்கு, அந்த ஆலயத்துல பாபாவின் பொற்பாதங்கள் படாமல் போயிடுமோ அப்படின்னு எல்லாருக்குமே அந்த தவிப்பும் ஏக்கமும் கஷ்டமும் துக்கமும் இருக்கு. இதெல்லாம் உணராதவரா பாபா? எல்லாமே நடத்துறதே பாபா தானே. இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பாபா ஒரு முறை என்ன சொல்றாரு, என்னை அந்த ஆலயத்தின் மேடையில கொண்டு போய் வைங்க அப்படிங்கிறாரு. உடல்நிலை மோசமாக இருக்கு, நோய்வாய்ப்பட்டுட்டார், என்னை அந்த ஆலயத்தின் மேடையில கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பாபாவினுடைய அருள்மொழி, அந்த வார்த்தையை எல்லா பக்தர்களும் நிறைவேற்றுறாங்க. பாபாவினுடைய அந்த திருமேனியை அந்த ஆலயத்துல, அதாவது வாதாவுடன் கூடிய அந்த ஆலயம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ஆலயத்துல கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு வச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது பாபா இயற்கை எய்தும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாபா அந்த வார்த்தையை சொல்றாரு, என்னை கொண்டு போயிட்டு ஆலயத்தின் மேடையில வைங்க அப்படின்னு சொல்றாரு. பாபாவினுடைய அந்த திருமேனியை எல்லாரும் தூக்கிட்டு போறாங்க. பாபாவினுடைய அந்த எண்ணப்படி அந்த ஆலயம் இருக்கு இல்லைங்களா, ஆலயத்துல மேடையில வைக்கிறாங்க. அந்த கொஞ்ச நேரத்திலேயே பாபா அங்கேயே சித்தி அடையறாரு. பாபா சித்தி அடைந்த அந்த இடம்தான் சமாதி மந்திர்னு இப்பவும் நாம போயிட்டு வணங்கிட்டு வர்றோம். அதற்கு பிறகு மேற்படி வேலைகள் எல்லாமே நல்லபடியா முடியுது. அங்க முடிஞ்ச பிறகு போதுமான வசதிகள், பக்தர்கள் வரும்போது என்னென்ன வசதிகள் வேணும், இது எல்லாமும் கூட பாபா இறந்த பிறகும் யாருடைய கனவிலாவது போயிட்டு இது இது இங்கே வேணும் அப்படின்னும் பொழுது அந்த கனவை யாருமே உதாசீனப்படுத்தாமல், என் கனவுல பாபா வந்தாரு, இதை செய்ய சொன்னாரு அப்படின்னு உண்மையான பக்தர்களின் கனவுல பாபா போயிட்டு அந்த வேலையை அவர்களுக்கு அன்பு கட்டளையாக சொல்லி அந்த கட்டளைகளை அந்த பக்தர்கள் அங்கே நிறைவேற்றினாங்க. அந்த மாதிரி உருவாக்கப்பட்டதுதான் ஷீரடி கிராமத்துல பாபாவினுடைய சமாதி மந்திர். அதுதான் நாம இன்னைக்கும் தரிசனம் பண்ணிட்டு வர்றோம். இப்படி பாபா ஒரு இடத்துல மற்ற பக்தர்களுக்கு அவருடைய ஆசி தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக யார் மூலமாகவாவது கனவில் தோன்றி அந்த இடத்தில் தனக்கான ஒரு ஆலயத்தை வைப்பார். அங்க யாருக்கெல்லாம் பாபாவினுடைய அனுகிரகமும் அருளும் ஆசியும் தேவை அப்படின்னு இருக்கோ கண்டிப்பாக
அத்தனை பேருக்கும் பாபாவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. அதை பாபாவே செய்கிறார். பாபாவினுடைய உடல் அங்கே இருந்தாலும் ஒவ்வொரு அணு துளிகளும் அங்கங்கே பரவிதான் இருக்கு. இன்னைக்கும் எங்கே போனாலுமே பாபாவினுடைய ஆலயம் இருக்கு அப்படின்னா அது சாதாரணமாக அமைக்கப்பட்ட ஆலயமாகவே இருக்காது. யாருடைய கனவிலாவது அங்கே ஆலயம் அமைக்கப்படணும் அப்படின்னு பாபாவினுடைய கட்டளை வந்திருக்கும். அந்த கட்டளை வந்த பிறகுதான் அங்கே ஆலயம் எழுந்திருக்கும். இன்னைக்கும் பாபாவினுடைய ஆலயங்களை யாரெல்லாம் அமைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும். இப்படித்தான் பாபா ஒவ்வொரு இடத்திலேயும் எழுந்தருளி இருக்கிறார். இதுதான் சாய்சத் சரிதம்ல 39வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பாபா ஒரு இடத்துல வந்து தங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை அமைக்கணும் அப்படின்றத யார் கனவிலாவது வந்து உணர்த்துவாரு. இதுதான் சாய்சத் சரிதம் 39வது அத்தியாயம் நமக்கு உணர்த்துது. இன்னைக்கு சாய்சத் சரிதம் 39வது அத்தியாயம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஜெய் சாய்ராம்.